Hi friends, this is Puvi Harris Kitchen. Today recipe mangai pachadi. இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பு காரம் ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம டேஸ்ட் இருக்கும். இப்போ மாங்காய் சீசன், நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாவோ தயிர் சாதத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயோட தோல் சீவி எடுத்துக்கலாம். மாங்காவில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 2 மாங்காவும் தோல் சீவி எடுத்தாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். கிழங்கு செய்கிற கேட்ஜெட் யூஸ் பண்ணிவிட்டு நான் சின்ன ஹோல் உள்ளதில் துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு துருவின மெத்தட் வேணாம், பீஸ் மெத்தட் வேணும்னா மாங்காவை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி சேம் ப்ராசஸ் தான். மாங்காய் துருவியாச்சு. நெக்ஸ்ட்டு கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சு வரட்டும். 1 டீஸ்பூன் இடித்து சோம்பு சேர்த்துக்கோங்க, நான் முழுசாக சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம துருவின மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காவுக்கு தேவையான உப்பு 1.5 ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாங்காவை நல்லா குக் பண்ணுங்கள். மாங்காவை குட்டி குட்டி பீசஸாக எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம துருவனால இதுக்கு தண்ணி தேவை கிடையாது, இதிலே வெந்துடும். மாங்காய் நல்லா குக் ஆனதும் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். மசாலா சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு வெள்ளைப்பாகு ரொம்ப முக்கியம். நம்ம சைடில் வெல்லம் 1/4 கிலோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். மசாலா சேர்த்துட்டு மாங்காய் குக் ஆனதும் நம்ம ரெடி பண்ண வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாகு சேர்த்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டும் கூட. மாங்காவை நம்ம துருவி ஆட் பண்ணதுனால ஜாம் மாதிரி இருக்கும், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி செய்யும் போது கைப்படாமல் செஞ்சிங்கன்னா ஒரு 15 நாள் to 20 நாள் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம், வீணாகாது. ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தண்ணி படாமல் கைப்படாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். மாங்காய் பச்சடி தயார். சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.